அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. நீங்கள் பாருங்கள், டீ கடையில் வந்து யாரோ நைட்டு வந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அதை அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ எடுத்து நம்ம வந்து குப்பை தொட்டியில் போடணும். இது சிக்கனு, பர்கரு, அந்த மாதிரி ஒரு கோக்கு அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. டீ கடையில் வேறு என்ன மாற்றம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீட்ரு வந்திருக்குங்க. இப்போ குளிர்காலம் ஆரம்பிக்கிறது இல்லையா, ஸோ ஹீட்ரு வந்திருக்கு. இது வந்து லைன் கனெக்ஷன் கொடுத்து இது ஹீட்ரு ஆன் பண்ணிவிட்டு இப்போ எல்லோரும் உள்ளார உட்கார ஆரம்பிச்சிருவாங்க இனிமேல் டெய்லி. சரி வாங்க, நம்ம ரெகுலர் வேலையை ஆரம்பிப்போம். வந்து டீ காஃபிலாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, இன்றைக்கி வந்து பங்காளி பையன் போயிட்டான் நேற்று நைட்டு. அதனால் இன்றைக்கி காலையிலேருந்து நம்ம தான் ஃபுல் வேலை பார்த்தாகணும். இதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு உள்ளார போய் க்ளீனிங் வேலையெல்லாம் பார்க்கணும். சரி வாங்க, கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வெயில் இல்லை கைஸ். காலையில் கொஞ்சோண்டு தூறல் போட்டிருக்கு. வானம் பாருங்கள், மூடிக்கிட்டே தான் இருக்குது. வெயில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு கிளைமேட்டு. ஆனால் நல்லா சில்லுன்னு இருக்கும். எப்படியும் வெளியில் உட்கார மாட்டாங்க, உள்ளார தான் உட்காருவாங்க. வண்டி சாவி வந்துருச்சு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். ஹலோ மக்களே, இப்போ வந்து முதலாளி அம்மா மட்டும்தாங்க வந்திருக்கேன். அவங்க கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் வந்திருக்காங்க. பசங்க எல்லாம் ஒரே வண்டியில் போகிறாங்க போல இருக்குது. பாருங்க, அப்பப்போ லைட்டாக தூறல் போடுதுங்க. மழையே பெய்ய மாட்டேங்குதுங்க. கிளாஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சின்ன தூறல் மட்டும்தாங்க இருக்குது அங்கங்கே. இப்போ இங்கே தூறல் கிடையாது, வர வழியில் கொஞ்சம் தூறல் அந்த மாதிரி தான் இருக்குது. மணி வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆகுதுங்க. வெறும் காஃபி மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணேன். இன்னும் போயிட்டு டீ ப்ரிப்பேர் பண்ணணும். இன்றைக்கி வெளியில் மாப் போடுற வேலை கிடையாது, ஏன்னா வந்து மழை பெஞ்சிருக்கு. உள்ளார தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க பார்ப்போம். வேலையெல்லாம் முடிஞ்சுதுங்க. ஒரு இடம் மட்டும்தான் மாப் போட்டேன், வெளியில் மாப் போடுற வேலையெல்லாம் கிடையாது. ஸோ நம்ம வேலையை முடிச்சுட்டு மணி 9:30 ஆகிடுச்சு. இப்போ வந்து டிஃபன் சாப்பிட்லான்னு வந்திருக்கேன். முதலாளியோட தம்பிங்க வந்தாங்க, சாப்பிட்டாங்க. முதலாளியும் இப்போ வெளியே கிளம்பிட்டார். ஸோ நம்ம இங்கே டிஃபன் முடிச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். வேறு என்ன டியூட்டி வருதுன்னு பார்ப்போம். மணி 9:30 மணிக்கு முதலாளி அம்மா கூப்பிடுவாங்க. நான் போகிறேன்னா இல்லை அந்த ஓட்டுநர் போகிறாரான்னு தெரியல. மேபி அந்த ஓட்டுநராக தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இங்கே வேலை இருக்கிறதால முதலாளி வந்து வேணான்னு சொல்லிவிடுவார், இங்கே இருக்க சொல்லிவிடுவார். ஸோ ஓகே, நம்மளுக்கு வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம். ஹலோ மக்களே, 1:40 ஆகுதுங்க. இப்போ முதலாளி அம்மா வந்து கிளம்புறேன் அப்படின்ட்டாங்க. வண்டி எடுக்க சொன்னாங்க. வண்டி எடுக்க வந்திருக்கேன். காலையிலேருந்தே விட்டு தூறலுங்க. வானம் எப்படி மூடிட்டு இருக்கு பாருங்கள். விட்டு தூறல் அடிக்குது. கொஞ்சம் லைட்டாக மழை பெய்யுது. ஆனால் மழை வந்து ஃபுல்லாக வர மாட்டேங்குதுங்க. மழைனா கொஞ்சம் லைட்டாக தரை ஈரமாகிற வரைக்கும் அடிக்குது. லைட்டாக அப்படி தூறல் கொஞ்சம் வேகமாகுது, அதுக்கப்புறம் அப்படியே நின்றுடுது. மழையே பெய்ய மாட்டேங்குது, வெறும் தூறல் மட்டும்தான் போட்டுட்டு கிடக்கு. இப்போ ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ தான் வந்து தூறல் போடுதுங்க. மணி வந்து 1:45 ஆயிடுச்சுங்க. 1:40, 1:43. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போயிட்டு வந்துட்டு இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகலைங்க. ஃபோன் நோண்டிக்கிட்டே உட்காந்துட்டேன். இன்னும் குளிக்கலை. இன்னும் வந்து இது பண்ணல, சாப்பிடல. போயிட்டு வந்து தான் குளிச்சுட்டு சாப்பிட்ணும். வாங்க போய் வண்டி எடுத்துகிட்டு போய் நிப்பாட்டுவாங்க. முன்னாடி நிப்பாட்டிட்டா நம்ம வேலை, அவங்க வர டைமில் வரட்டும், நம்ம போய் நிப்பாட்டிடுவோம் வண்டியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. மழை கொஞ்சம் அதிகமாகுது. இது பாருங்கள், கிளாஸ்லாம் அப்படியே ஃபுல்லாகி போச்சு. வாங்க இப்போ போயிட்டு நம்ம வண்டியை போய் முன்னாடி தூக்கிட்டு போவோம். இது பார்க்கிங், வண்டி அங்கேயே பார்க்கிங் இருந்ததுன்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க. அங்கே பார்க்கிங் இல்லாததால் இந்த இடத்துல தூக்கிட்டு வந்து போட்டு, இது வந்து நம்ம இப்போ திருப்பி வந்து ஒரு குறுக்கு சந்தில் ஒன்று தூக்கிட்டு போயிட்டு, வண்டி போகுது குறுக்கு சந்தில் ஒன்று போயிட்டு போகணும். பாருங்க, வண்டி வேறு நிற்கிது. அவங்க ஏதோ டியூட்டி வந்திருக்காங்க போல இருக்குது. சரி வாங்க, அவங்க கிளம்பிடுவாங்க, நம்ம போவோம். இப்போ தான் சொல்லி வாய மூடலை, மழை லைட்டாக பெய்யுதுங்க. வைப்பர் போட்டு கிளியர் பண்ணுற அளவுக்கு மழை வந்துருச்சு. அவ்வளோதாங்க, மழை நின்றுடுச்சுங்க. இப்படி தாங்க மழை பெய்யும், அவ்வளோதான். தண்ணி ஊற்றிச்சு கிளாஸில், அதுக்கப்புறம் இப்போ அவ்வளோதான், நின்றுடுச்சு. தூறல் கூட இல்லை. இந்த மாதிரி தான் மழைங்க. சரி வாங்க, நம்ம முதலாளி அம்மா வரணுட்டாங்க. நம்ம போயிட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஹலோ மக்களே, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ நம்ம சாப்பிட வந்தாச்சு. சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மட்டன் குழம்பு வச்சுருக்காங்க. இது வந்து ரைஸ் வந்து உள்ளார பனிப்பெண்கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன்.
உள்ளார செஞ்ச ரைஸ் இது. நம்ம ஆள் செஞ்ச ரைஸ் வந்து அதாவது புது அரிசி இது, அதனால் சீக்கிரமாக குழஞ்சிருதுங்க. அது குழச்சிட்டாரு, ஃபுல்லாகவே குழச்சிட்டாரு, குழஞ்சிடுச்சு அப்படியே சாதம். அதனால் நான் உள்ளார வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, அதனால் உள்ளே இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். குழம்பு வந்து இவர் வச்சது தான், மட்டன் குழம்பு வச்சுருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா, முதலாளி அம்மா வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு பேக் தருவாங்க, அதை வாங்கிட்டு எருமுக்கு அப்படின்னு இருக்காங்க. இந்த பை தான் இது. எருமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாட்டி வீடியோவில் காமிச்சிருப்பேன், அழகு நிலையமுக்கு போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிருக்காங்க. நான் கையெழுத்து போட கூப்பிட்டு போகணும் பாருங்கள், அப்போயே பேசிவிட்டு அதாவது முன்பதிவு செஞ்சிட்டு இருந்தாங்க. முன்பதிவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு இப்போ வந்து இன்னொரு ஓட்டுநர் இருக்கா இல்லையா, பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தோடனே பெரிய வண்டியில் அவங்க போயிட்டாங்க. அது ஏதோ மறந்து போயிட்டாங்க போல இருக்குது. அதை இப்போ ஃபோன் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ நம்ம கிளம்பியாச்சு. மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 3:30 ஆகுது. இப்போ கரெக்டாக வந்து நம்ம டீ கடைக்கு ஆள் போய் கூப்பிட்டு வரணுங்க. அதுக்கும் வேறு ஃபோன் பண்ணிட்டாப்புல. சரி ஓகே, நீ வெயிட் பண்ணு, நான் வந்து முதலாளி அம்மா கூப்பிட்ருக்காங்க, நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு நான் வந்து நேராக அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நான் வந்து போயிட்டுருக்காங்க. வாங்க போகலாம். போயிட்டு இந்த கொடுத்துட்டு அதே மாதிரி டீ கடைக்கு ஆளை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். அடுத்தது வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டே டியூன். ஹலோ மக்களே, வந்து நம்ம கொடுத்தாச்சுங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து டீ கடைக்கு தான் வந்தேன். எப்பயுமே ரெகுலராக வந்து ஒரு டீ ஒன்று வாங்கிக்கிறது. பை ஒரு டீ ஒன்று வாங்கியாச்சுங்க. 100 ஃபீல்ஸ். 100 ஃபீல்ஸ்னால் நம்ம ஊர் காசுக்கு வந்து 27 ரூபா. இந்த டீ கடை தான் நல்லாயிருக்கும் டீ. வாங்க இப்போ வந்து கிளம்பிட்டோம். இப்போ போயிட்டு நேராக போயிட்டு டீ கடைக்காரனை கூப்பிடணும். நம்ம வீட்டில் ரெகுலர் டீக்கு போடுறதுக்கு ஆள் தேவை. ஆள் தேவையில்லை, ஆளை போய் கூப்பிட்டு வரணும் டீ போடுறதுக்கு. வாங்க இப்போ போயிட்டு அப்படியே டீ சாப்பிட்டே போயிட்டு கூப்பிட்டுட்டு வருவோம். வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்ப்போம். ஸ்டே டியூன். மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 ஆகுதுங்க. இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இஷ்பீலியா ஏரியாவுக்கு தான் வந்திருக்கேன். இங்கே வந்து ஒரு டீச்சரை வந்து கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன். இங்கே ஒரு வீட்டில் அவங்க சொல்லித்தராங்க. இங்கேருந்து இப்போ நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம். முடித்த உடனே வேறு யாராவது வந்து கூப்பிட்டு வேறு யாராவது வீட்டிலேருந்து வந்து கூப்பிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தான் கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் விடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து வந்துட்டோன்றது வந்து நான் நம்ம முதலாளி அம்மாவுக்கு சொல்லிட்டோம். அவங்க வந்து இங்கே டீச்சர் அம்மாவுக்கு சொல்லிவிடுவாங்க. டீச்சர் வந்து வண்டியில் வந்து உட்காருவாங்க. 6:35க்கு போ அப்படின்னாங்க. நம்ம 6:35க்கு இங்கே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வெயிட்டிங்கில் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இஷ்பிலியாலே வந்து ஒரே வீடுங்க, அப்பார்ட்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. அதாவது கட்டி வாடகைக்கு விடுறது, ஃபேமிலிக்கு வாடகைக்கு விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே மாதிரி வீடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 அப்பார்ட்மெண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. இங்கே அப்பார்ட்மெண்ட் வந்து ஒன்று டாலாக இருக்கும், 10 மாடி கட்டுற மாதிரியும் கட்டுவாங்க. இன்னொன்று வந்து 2 மாடி 3 மாடியிலே முடிச்சிருவாங்க. ஆனால் வீடுங்க வந்து நிறைய அதிகமாக இருக்கும். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அப்பார்ட்மெண்ட் தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இந்த சைடில் 3 இருக்குது, இந்த சைடில் 3 இருக்குது. இது வந்து இப்போ கட்டி முடிச்சிட்டாங்க ஃபுல்லாக. ஆனால் வந்து இன்னும் எதுவும் இது பண்ணலன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் 3 ஃப்ளோர் தான். கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், இது 3 ஃப்ளோர் தான். ஆனால் வீடுங்க வந்து இந்த இடத்துல நிறையா இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒன்று தான் வந்து எங்கள் முதலாளி வந்து ஒரு இடத்துல வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்காரு. அதனால நான் சொல்கிறேன். ஸோ இதுவும் வந்து வாடகைக்கு விடுற மாதிரி தான் இருக்குது வீடு. ஆனால் தெரியல, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வந்து வாடகைக்கு இருக்க வீடா இல்லை வந்து இந்த நாட்டு குடிமக்கள் இருக்கிற வீடான்றது, அதாவது கொய்த்தி வீடா அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா கொய்த்தி வீடு இந்த மாதிரி கட்ட மாட்டாங்க. ஏன்னா ஒரே மாதிரி 6 வீடுலாம் கட்ட மாட்டாங்க. ஏன்னா 4-5 அண்ணன் தம்பிங்க இருந்தால் கூட ஆனால் டிசைனாக கட்டுவாங்க. அவங்க எல்லாம் இந்த மாதிரி பிளெயினாலாம் கட்டுற வாய்ப்பே கிடையாது. சரி வாங்க வெயிட் பண்ணுவோம். மக்களே, மணி வந்து 10:45 ஆகுதுங்க. இங்கே வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ எங்கே போகிறேன்னா டீ கடைக்காரனை போய் ட்ராப் பண்ண போயிட்டு வரேன். ட்ராப் பண்ண போகிறேன். இப்போ தான் கிளம்புறேன். வண்டியை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே ஏதோ ஒன்று சாப்பாடு வந்துச்சு, மொத்தம் டெலிவரி. அது வந்து வாங்கிட்டு போய் இப்போ உள்ளார கொடுக்க போயிருக்காப்புல.
வந்தோடனே போய் ட்ராப் பண்ணிக்கிட்டு வரணும். இன்றைக்கி சாப்பாடு அதே தாங்க. மதியானம் வந்து ரைஸ் வந்து பக்கத்துலேருந்து இங்கே அதாவது உள்ளார செஞ்சதை வாங்கி சாப்பிட்டேன். இங்கே வந்து குழச்சி சாப்பாடு செய்ய சொல்லிட்டாங்களாம். அதனால் சாப்பாட்டை குழச்சி செஞ்சுருக்காராம். நைட்டும் அதே சாப்பாடு தான். அதனால் சாப்பாடு சாப்பிட்ல நான். ரொட்டி இருந்துச்சு, குபூஸு, அதை சூடு பண்ணி அந்த குழம்பு, மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஏதோ வேறு வந்திருக்கு. ஆனால் நான் கிடைக்குமான்னு தெரியல. வந்தாலும் மணி 11 ஆகிடும். நம்ம போயிட்டு வரதுக்கு 11 ஆகிடும். வந்தோம்னா நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு தூங்க வேண்டியது தான். சரி வரட்டும். அந்த ஆள் திவானி இது டீ கடை ஆள் வந்தவொடனே போய் ட்ராப் பண்ணிட்டு வருவோம். இன்றைக்கி டியூட்டி இதோட முடியுது. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.